ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Pattu'sGalattaKitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய பட்டர் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், குக்கீஸ் எந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆகியிருக்கு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த சுவையான பட்டர் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டர் பிஸ்கெட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒயர் விஸ்க் வச்சுட்டு இது நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டரை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 ஹார்ஸ் பிஃபோரே எடுத்து வெளியில் வச்சுருங்க. இப்போது இதில் 3/4 கப் சுகர் சேர்க்குறேன். இது வந்து 750 கிராம் சுகர் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஃப்ளேவருக்காக இது சேர்த்துருக்கேன். வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா ஒமிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சுகரை பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன், நீங்கள் அப்படியே வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் மைதா சேர்க்குறேன். இது வந்து 200 கிராம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சால்டட் பட்டர் எடுத்துருக்கனால உப்பு சேர்க்கல. நீங்கள் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கையில் எதுவுமே ஒட்டலை. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் எதுவும் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் இதை வந்து இப்படியே வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். நான் இன்றைக்கி பாதி மாவில் 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க, நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் போதும் அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து பிஸ்கெட் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 2 ஃப்ளேவரில் பண்ணுறேன். இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி 2 பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு அதில் ஈக்குவல் அமௌண்ட்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 2ஐயும் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இது ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்போ தான் இது வந்து நீங்கள் வந்து இப்படியே வேணாலும் செய்யலாம். ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா இது வந்து உடையாமல் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சராக கிடைக்கும். இப்படியே செஞ்சிங்க அப்படின்னா மேபி வந்து இது உடையலாம். ஸோ அதனால் இது ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரீசருக்குள்ளே வச்சு எடுத்துடலாம். அது ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு, நீங்கள் எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம், சால்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இதை மிதமான சூட்டில் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆகிருச்சு. ஃப்ரீசர்க்குள்ளேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான இதில் 3ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2ஐயும் 3ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் ஒரு ப்ரௌன் லேயர், ஒயிட் லேயர் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வச்சுக்கோங்க. மேலே இன்னொரு ப்ரௌன் லேயர் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ஒரு வேளை ஒட்டலை அப்படின்னா இடையில நீங்கள் தண்ணியோ அப்படி இல்லைன்னா பட்டர் ஆர் கீ ஏதாவது வச்சு ஒட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இதுலேயும் வச்சுக்கோங்க. ஒரு ஒயிட் லேயர், ஒரு ப்ரௌன் லேயர், மேலே ஒரு ஒயிட் லேயர் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இதையும் 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒயிட்
தென் ஒரு பிளாக், மறுபடியும் ஒயிட் எடுத்துகிட்டு மேலே வச்சுடுங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இதை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் பீஸு. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு இட்லி தட்டில் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டோ, அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைனாலும் மேலே வந்து நெய்யோ இல்லை வெண்ணெயோ தடவி வச்சுக்கோங்க. அதில் இந்த கட் பண்ணி வச்ச குக்கீஸ்லாம் சேர்த்துருங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இப்போது இதை இட்லி பானையில் வச்சுருங்க. இந்த மாதிரி இட்லி பானையில் வச்சுட்டு இதை மூடிடுங்க. இது மிதமான சூட்டில் 10 to 15 minutes ஆகும் இது வெந்து வரதுக்கு. இப்போ ஒரு 15 minutes ஆகிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு, நல்லா வெந்து. இப்போ அதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இதை இப்படி இந்த மாதிரி எடுத்தாலே இது ஈஸியாக வந்துடும். ஏன்னா நம்ம வந்து பட்டர் ஷீட்டில் வச்சுருக்கனால இது ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இது நல்லா ஆற விட்டுருங்க. அப்போ தான் இது நல்லா க்ரன்ச்சியாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எந்த அளவுக்கு ஆறுதோ அந்தளவுக்கு சூப்பராக நல்லா க்ரன்ச்சியாக மொறுமொறுன்னு இருக்கும். இது நல்லா ஆற விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப சுவையான பட்டர் பிஸ்கெட் ரெடி ஆகிருச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பாய்.